4th generation shift நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இந்த கார்ல நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. எஸ்பெஷலி இன்ஜின் வந்து மாறி இருக்கு. இந்த இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே. வாங்க இந்த வீடியோல இந்த கார் எப்படி இருக்கு, என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்ப்போம். அப்படின்னா LXi, VXi, VXi ஆப்ஷனல், ZXi, ZXi Plus அப்படின்னு ஒரு 5 வேரியன்ட்ஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. 6 விதமான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3 டூயல் டோன் கலர்ஸ்மே வந்து கொடுக்குறாங்க டாப் அண்ட் மாடல்கள்ல. ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ZXi Plus சிங்கிள் டோன் மாடல் தான் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆல் நியூ 4th generation ஷிஃப்ட். ஸோ இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா டிசைனை கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் சேஃப்டியில் ஆரம்பிப்போம். ஏன்னா ஷிஃப்ட் அப்படின்னாலே சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தானே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஷிஃப்ட் மேனுஃபேக்சரிங்கான ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் இந்த காரையும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பட் அதை விட இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்டாகவே இந்த காரில் வந்து 6 ஏர்பேக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 6 ஏர்பேக்காக இருக்கட்டும், ABS, CBD, ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ் ஆக்கியிருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ பழைய ஜென்ரேஷனை விட கம்பேர் பண்ணும்போது மேபி இந்த கார் வந்து கொஞ்சம் சேஃப்டி ஆஸ்பெக்டில் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஸோ எப்படி இருக்குது பார்க்குறீங்களா. ஸோ ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. DRLs இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கிரில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேசிவான கிரில்லு, ஒரு கிளாசி பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா LED ஃபாக் லேம்பாக கொடுத்துருக்காங்க. இருங்க உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹெட்லைட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க, ஃபாக் லேம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமெல்லாம் ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பட்டு மேனட் வந்து இந்த கேப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நானே 2-3 தடவை திறந்து மூணுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேனட் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறது வந்து நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவேன். இந்த காரன் இல்லை, நானும் 2-3 காரில் பார்த்துட்டேன், சேம் இப்படியே தான் இருக்குது. ஸோ சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஆக்சுவலாக இந்த காரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 3860 mm லென்த் கொடுத்துருக்காங்க. முன்னாடியை விட அதிகம் 845 இருந்துச்சு. 3845 இருந்துச்சு பழசு. இப்போ 3860 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பழசை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 inches அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைலும் வந்து ஷிஃப்ட்டோட டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெயில் லைட்ஸ் வரைக்கும் ஒரு ஷோல்டர் லைன் வந்து இருக்குது. ஸோ அது பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சி பில்லர் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே டோருக்கு வந்து ஹேண்டில்ஸ் வந்து பழைய ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து கிளாசிக்காக இருக்கிற மாதிரியே வந்து மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, தட் எஃபெக்ட் வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட் டோர் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து முன்னாடியை விட நல்லா இருக்கிற ஃபீல் இருக்குது. பட் தட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் பழைய ஜென்ரேஷனை விட உங்களுக்கு இதோட டோரோட வெயிட் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருக்கிற ஃபீல் இருக்குது எனக்கு இதோட டிரைவர் சைட் டோர் பொறுத்த வரைக்கும். பட் பேக் டோர் வந்து கொஞ்சம் டைட் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படியே வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலி சொல்லணும்னா இந்த ரியர் ப்ரொஃபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சி ஷேப்பில் இருக்கிற மாதிரி DRLs வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்க டெயில் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா LED தான். இண்டிகேட்டர் மட்டும் ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு பிளாக் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டெயில் ப்ரொஃபைலே வந்து ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டாப் அண்ட் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு இங்கே வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. பூட் ஸ்பேஸ்க்கு வருவோம். ஆக்சுவலாக பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பூட் ஸ்பேஸ் வந்து 265 mm கொடுத்துருக்காங்க. 265 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பட் பழசை விட ஒரு 3 லிட்டர் சம்திங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு 4 பேருக்கான லக்கேஜ் வந்து இதில் கேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் இன்னும் கொஞ்சம் அதிகமான பூட் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ப்ரீமியம் ஹேட்ச் வந்து போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆக்சுவலாக மாருதி வந்து ஷிஃப்டியே வந்து ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. பட் உங்களோட கருத்து என்ன? ஷிஃப்ட் ஒரு ப்ரீமியம் ஹேட்சா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்டீரியருக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு சீட் கம்ஃபோர்ட் பார்ப்போம். டோர் ஆக்சுவலாக ஒரு 85 டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகுது.
டிரைவர் சைட் டோர் சீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ ஹைட் பிரச்சனையே இல்லை, தாராளமாக உட்காரலாம். ஹெட்ரூம் நல்ல அதிகமாகவே இருக்குது. என்னோட ஹைட் அதிகமாக இருந்தாலும் தாராளமாக உட்காரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டேஷ்போர்டுக்கு வருவோம். ஸோ டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஒரு பிளாக், இந்த இடத்துல ஒரு கிரே ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் மியூசிக் சிஸ்டம் வந்து பலினோவில் பார்த்தது தான். ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் மியூசிக் சிஸ்டம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே ஃபியூலோட ஆவரேஜ் எக்கனாமி 6.1 தான் காட்டுது. மேபி ரன்னிங்கில் வந்து மாறும் அப்படின்னே சொல்லுவேன். ஒயர்லெஸ்ஸாகவே ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கனெக்ட் பண்ண முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சின்னதாக எம்ஐடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ கிளாக்காக இருக்கட்டும், அதே மாதிரி பவர் அண்ட் டார்க்கான ஒரு மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் எக்கனாமி, ஆக்சலரேஷன், பிரேக்கிங் எந்த லெவலுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே இதில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஃபியூல் எஃபிஷியன்சி தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டு எம்டி தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பழைய ஷிஃப்ட் அண்ட் பலினோவில் வந்து பார்த்த அதே விஷயங்கள் தான் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஸோ வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டேரிங்கும் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லீக்கான ஒரு ஸ்டேரிங், லெதர் ரேப் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிமிலராக பலினோவில் பார்த்த மாதிரி அந்த ஏசி கண்ட்ரோலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த காரில் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீ பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷிஃப்ட்டில் பார்க்குற சேம் கீ தான். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஓட்டிகிட்டு இருக்க மாடல் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உள்ள மாடல். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த காரில் வந்து எதையுமே வந்து மாற்றலை. ஸோ பலினோவில் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ஹெட்அப் டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 360 கேமரா வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அந்த செக்மெண்ட்லேயே இல்லாத ஃபீச்சர்ஸாக இருந்துச்சு. பட் இந்த காரில் அது மாதிரியான ஒரு எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் வந்து இவங்க வந்து கொண்டு வரல. மேபி அதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக மாருதி கார்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னாலே ஏதாவது ஒரு புது ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதெல்லாம் வந்து இதில் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் மாற்றின மெயினான விஷயமே வந்து இன்ஜின் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம ஓட்டி பார்ப்போம் இந்த இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஸோ ரியர் சீட்டுக்கு வருவோம். ஸோ நல்லா ஈஸியாகவே உள்ளே வர முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி காலை வைக்கிறோன்ற பட்சத்தில் தை சப்போர்ட் பெட்டராக இருக்குது. என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ லெக் ரூமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹெட்ரூம் வந்து ஓகே, என்னோட ஹைட்டுக்கு நல்ல ஹெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹெட்ரெஸ்டரும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டராக கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்கார முடியுது இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, 3 பேர் உட்காந்து பார்க்கணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரியர் சீட் வந்து டூ சீட்டர் தான். ஹெட்ரெஸ்டரும் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ரெஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகுது. 2 பேர் உட்காந்து போகிற பட்சத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டைப் சி சார்ஜர் இருக்குது. அதே மாதிரி ஒரு யூஎஸ்பி சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டருமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா Z1.2E அப்படிங்கிற இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா 81.6 HP பவரும், டார்க் வந்து 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பழசை விட இது ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இதில் பண்ணியிருக்க மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின்லேருந்து 3 சிலிண்டர் இன்ஜினுக்கு வந்து மாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாரும் வருத்தப்பட்ட ஒரு விஷயம், நான் உட்பட, இந்த இன்ஜினை மாற்றினது தான் மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. இதோட மைலேஜ் தான். ஸோ இந்த வெஹிக்கிள் இவங்க குறிப்பிடக்கூடிய மைலேஜ் வந்து ஆட்டோமேட்டிக் 24.5 வரைக்கும் கொடுக்கும். மேனுவலுக்கு 24.5 வரைக்கும் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக் 25க்கு மேலே வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 25.6 சம்திங் மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ மைலேஜ்க்கான ஒரு இன்ஜின் அப்படின்னே இதை வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ சிட்டியில் டார்க் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜினோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 3 சிலிண்டர்னாலே வைப்ரேஷன்றதான ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். பைக்கில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஓகே, ஒரு சின்ன ஒரு ஷேக்கோட தான் வெஹிக்கிள் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏசி போட்டதுக்கப்புறம் இன்ஜினில் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்குது. ஸோ இன்ஜின் ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குன்னு. ஸோ கேபின்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சின்னதாக இந்த ஸ்டேரிங் இந்த கியர் லிவர் வந்து ஒரு சின்னதாக அப்படி கொஞ்சம் ஆடி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் யூஷுவல் அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே தான். கிளச் லைட்டராக கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் ஐடல் பொசிஷனில் நல்லா லைட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் கியர் போடுவோம். இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா ரைட், இந்த 3 சிலிண்டர் இன்ஜினில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கடன்னு ஒரு மாதிரி மூவ் ஆகும். ஸோ 4 சிலிண்டர் இன்ஜினில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது. ஸோ நான் ஐடல் பொசிஷனில் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஐடலில் இருக்கும்போது ஷிஃப்ட்டோட அந்த கே சீரிஸ் K12 இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டேஷ்போர்டு எதுலேயுமே வைப்ரேஷன் எதுவுமே வந்து தெரியாது. பட் இதில் என்னன்னா நம்ம அந்த டேஷ்போர்டை லைட்டாக டச் பண்ணும்போது அந்த இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஒரு சின்ன வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியுது அப்படின்னே சொல்லுவேன். இவங்க கிளைம் பண்ணது வந்து சிட்டியில் வந்து டார்க் பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த இனிஷியலில் டார்க் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஜினோட நாய்ஸ் கேட்குறீங்களா? எனக்கு ஒரு நிமிஷம் திருப்பி ஆக்சிலேட்டர் பண்ணுறேன். ஸோ 5000 ஆர்பிஎம்க்கு மேலே கொஞ்சம் கதற ஆரம்பிச்சிருது. பட் ஆனால் ஒரு 3 சிலிண்டர் மாதிரி ரன்னிங்கில் இல்லைங்க. ரன்னிங்கில் இனிஷியலில் டார்க் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓவர்டேக்லாம் எடுக்கணும்னா அதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ மித்த ஒரு 1.2 லிட்டரோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது அல்ட்ராஸ் 1.2 லிட்டரோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, அல்ட்ராஸும் 1.2 லிட்டரு 3 சிலிண்டர் இன்ஜினு. பட் அதோட கம்பேர் பண்ணால் இது இனிஷியலில் டார்க் வந்து டெலிவரி சூப்பராக பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஓவர்டேக்கிங்குமே பிரச்சனை இல்லை. ஒரு 80ல் வந்து ஒரு 4th கியரில் இருந்து ஆக்சலரேஷன் பண்ணுறீங்கனாலும் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு 3 சிலிண்டர்னோடனே ஒரு பயம் வந்துடுது. 3 சிலிண்டர் இன்ஜினா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம். பட் இது 3 சிலிண்டர் இன்ஜின்லாம் நீங்கள் பயப்படணும், ரிலேபிலிட்டிலாம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் கிடையாது. டே டு டே யூசேஜுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் 3 சிலிண்டர் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஜின் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ இருந்தாலும் 0 to 100 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 1 2 3. ஸோ பார்த்துருப்பீங்க 0 to 100 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத. சஸ்பென்ஷன் நாட் பேட். உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து சிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு நல்ல சாஃப்ட்வேர் சைட் சஸ்பென்ஷன்னே சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பம்ப் ரோட்ஸில் வந்து அந்த டாஸிங் தெரியுது. ஹை ஸ்பீடில் போகும்போது அந்த டாஸிங் வந்து தெரியுது. ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்ட்டாகவே உங்களை வச்சுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளே மேடு பள்ளமான பகுதிகளெலாம் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அதில் வந்து இந்த சஸ்பென்ஷனை வந்து குறை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாகவே உங்களை வச்சுக்கும். ஏன்னா மாருதியே வந்து இதை வந்து ஒரு சிட்டி கார் மாதிரி தான் அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா சிட்டியில் டார்க் நல்லா இருக்கும், சிட்டிக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்பீடில் நான் ஒரு 120ல் போய் ஒரு கார்னர் எடுக்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் கார்னர் தான் இது. ஆல்மோஸ்ட் 120ல் தான் நம்ம அந்த கார்னர் பண்ணுறோம். ஓகே, நல்லாவே எடுக்க முடியுது, நல்லா இருக்கு. ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். பட் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் எடுக்க முடியும்னே சொல்லுவேன். ஒரு லாங்கர் கர்வ் தான் இது, நல்லா கான்ஃபிடண்ட்டாகவே எடுக்க முடியுது 120 அந்த ரேஞ்சில் வந்து கார்னரிங் பண்ணும்போது. ஸோ இந்த இன்ஜின் வந்து அவங்க சொன்ன மாதிரியே இனிஷியலில் டார்க் நல்லா இருக்குது. 100க்கு மேலே நீங்கள் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது வந்து ஒரு 120 130 தொடுறதுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு 120ல் வந்து போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஃபுல் ஆக்சலரேஷன் பண்ணுறேன், 5th கியரில் இருக்குது. முடியல, அதால் 130க்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அந்த இது பிரேக் பண்ணுவோம். ஓகே, சூப்பர், நல்லா தான் இருக்குது பிரேக்கிங். ஆக்சுவலாக ஷிஃப்ட்டோட ஸ்டெபிலிட்டி நல்லா தாங்க இருக்கும். ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா பழைய ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுமே நான் ஓட்டின வரைக்குமே சரி, ஸ்டெபிலிட்டிலாம் வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். இந்த காரில் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமுமே இருக்குது. ஸ்டாண்டர்டாகவே ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்லாம் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கான காராக தான் அவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இனிஷியலில் இருக்க டார்க் டெலிவரி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3rd கியர் 4th கியரில் வந்து நீங்கள் ஓவர்டேக் எடுக்கணும் கொள்ளணும் போது அந்த இனிஷியல் ஆர்பிஎம்ல இருக்க டார்க் டெலிவரி நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹை ரேஞ்ச், அதாவது ஹையர் ஆர்பிஎம் போறீங்கன்னும் போது அப்போ டார்க் டெலிவரி சுத்தமாக பத்தவே இல்லை. 100+ மேலெலாம் நீங்கள் ஆக்சலரேஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இல்லை. பட் அந்த 1.2 லிட்டர் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஹையர் ஆர்பிஎம்லேயுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி காரோட வெயிட் வந்து முன்னாடியை விட வெயிட் வந்து இப்போ கம்மி ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 985 கிலோ வந்து வெயிட் இருக்கும். பட் இப்போ 925 கிலோவா வந்து வெயிட்டை வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக காற்று அடிச்சிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் காரு
கொஞ்சம் அந்த ரோட்டில் இங்கிட்டு அங்கிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குது, காற்று வந்து ஃபோர்ஸாக அடிக்கும் போது. இல்லைன்னா ஆப்போசிட் லேனில் வந்து ஏதாவது ஒரு லாரி ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகுதுன்னும் போது ஒரு சின்ன அந்த காற்று ஃபோர்ஸாக அடிக்கிறது காருக்குள்ளே வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இது மேபி பழைய ஷிஃப்ட் அண்ட் பலினோ யூசர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்போசிட் ட்ராக்ல கார் வந்து போகும்போது நமக்கு அந்த சின்ன ஒரு ஷேக் வந்து நம்ம காரில் வந்து தெரியும். ஸோ அது பழைய ஷிஃப்ட் இல்லை பலினோ வச்சுருக்கவங்க அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மைலேஜ் ரிலேட்டடான ஒரு காராக இருக்குது இந்த கார். அது ஒரு பாசிட்டிவ் சைட். டிசைன் எனக்கு பர்சனலி சொல்லணும்னா பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிட்டிக்கு தகுந்த ஒரு காராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலில் டார்க் டெலிவரி எல்லாமே ரொம்பவே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாருதியோட சர்வீஸ் நெட்வொர்க் அண்ட் ஷிஃப்ட்டுக்குன்னு ஒரு பெரிய லெகசி இருக்குது. ரொம்ப வருஷமாக ஷிஃப்ட்டை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த பெயரை கெடுக்காத அளவுக்கு ஒரு காரை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஜினோட இனிஷியல் டார்க் நல்லா இருக்குது. பட் ஹை ரேஞ்ச் அப்படின்னும் போது அந்த லெவலுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் ரேஞ்சில் வந்து ஆக்சலரேஷன் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். சஸ்பென்ஷன்லாம் சிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹைவேஸில் போகும்போது ஒரு சின்ன டாஸிங் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி ஸ்டெபிலிட்டி விஷயத்தெல்லாம் இந்த காரை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கார் எனக்கு தெரிஞ்சு சிட்டி பர்பஸ்க்கு தகுந்த ஒரு காராக தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த கார் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கார் வச்சிருக்கீங்க, ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை வந்து போகலாம் அப்படின்னே சொல்லுவேன். இல்லை மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்க, எனக்கு வந்து 20+ மேலே நான் மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஷிஃப்ட்டோட எந்த காரெல்லாம் கம்பேரிஷன் பண்ணணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து ஷிஃப்ட்டோட நிறைய கம்பேரிஷன்ஸ் வீடியோஸுமே பார்ப்போம். அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.